அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணுமீரா. உரத்த சிந்தனை உதயம் ராம் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர். தமிழ் இலக்கண இலக்கிய வட்டங்கள்ல அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவரை நாம மீரா டாக்ஸ்ல சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஆமா சார். நிறைய சென்னையில நாங்க ஹைதராபாத்ல இருந்த காலகட்டங்கள்ல சென்னையில உரத்த சிந்தனை நிகழ்ச்சிக்காக பயணம் பண்ணி சென்னைக்கு வந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆமா, சென்னையிலே நீங்க இருந்தும் பல நிகழ்ச்சிகள்ல வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் பார்த்தா நீங்க ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கீங்க. இப்போ சோஷியல் மீடியாலேயும் நிறைய ஒர்க் பண்றீங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இப்போ மாறிட்டீங்க. நாங்களும் மாறிட்டோம், நீங்களும் மாறிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்தான். முதல்ல நிறைய என்னுடைய எழுத்து பதிவுகள் வந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு வாய்ப்புகள் அளித்த உரத்த சிந்தனை. எனக்கு உரத்த சிந்தனை அப்படிங்கறத நாங்க எப்படி பாக்குறோம்னா, அந்த பெயருக்கு ஏத்த மாதிரி நிறைய சிந்தனைகளை அந்த இடத்துல பல பேருடைய சிந்தனைகளை உள்வாங்கி அதை ரொம்ப அழகா நல்ல நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். நிறைய கவிஞர்களை உருவாக்கி இருக்கு, மேடை பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கு உரத்த சிந்தனை. இத்தனை பெருமைக்குள்ள அந்த உரத்த சிந்தனையுடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சுக்கணும், ரெமிரா டாக்ஸ் நேயர்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசை. இன்னும் ஒரே ஒரு செய்தி, எனக்கு நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, ஒரு பத்திரிகை நடத்துறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குங்கிறது பெரிய விஷயம். அதுல இவ்வளோ நாள் தொடர்ந்து எந்தவித தடையுமே இல்லாம பல நேரங்கள்ல நீங்க அதை எப்படியெல்லாம் நடத்துனீங்கன்னு எனக்கு தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப ரொம்ப இழுத்து பிடிச்சி எல்லாம் நடத்தின காலகட்டங்கள் எல்லாமே நான் பக்கத்துல இருந்தே நான் கவனித்து இருக்கேன், பார்த்தும் இருக்கேன். அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இதுக்கான முதல்ல ஏதோ ஒரு கூடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா இந்த உரத்த சிந்தனை அப்படிங்கிற விஷயம், அதை பற்றி சொல்லுங்க. ஒரு 43-44 வருஷ ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லு அப்படின்னா, கர்ச்சீஃபில் கடலை பிடிக்கிற மாதிரி தான் கஷ்டமான விஷயம். இப்படி நீங்களே பாதி சொல்லிட்டீங்க. அதாவது உரத்த சிந்தனை அப்படின்றது எதுவும் இது மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் யாருக்கும் எந்த ஐடியாவுமே இல்லை. சும்மா ஒரு 7 நண்பர்கள் மெரினா பீச்சில் ஆகஸ்ட் 15, 1983 அப்போ ஒரு 7-8 நண்பர்கள் சும்மா மீட் பண்ணாங்கன்னா என்னென்னா, ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பத்திரிகையில் பத்திரிகையில் எழுதுகிறவங்க, ரேடியோவில் இது பண்ணாங்க. அப்போ தான் தூர்தர்ஷன் அப்போ தான் இன்னும் பெரிய அளவுக்குலாம் போகல. தூர்தர்ஷனில் வாசகர் கடிதம் எழுதுகிறவங்க, மெயின்லி வாசகர் கடிதம் தான். அவங்களெல்லாம் ஒரு நிறைய ஒரு 50-60 பேருக்கு லெட்டர் போட்டதில் ஒரு 7-8 பேர் தான் வந்தாங்க. 7 பேர் தான் வந்தாங்க அன்றைக்கி. அப்போ அந்த சந்திப்பு நடந்த பிறகு என்ன 2 பேர் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சந்திப்பு பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் அடுத்த சந்திப்புக்கு வரணும் அப்படின்னாங்க. நான் அடுத்த சந்திப்புக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்க் ஒரு இங்கே அரும்பாக்கத்தில் ஒரு பார்க், இங்கே அந்த மாதிரி பார்க்கில் சும்மா மாதத்தில் ஒரு சண்டேயில் மீட் பண்ணி ஒரு டீ சாப்பிட்டு, ஒன்று எந்தனப்பா வந்திருக்குது, ஒன்று அந்த பத்திரிகையில் வந்திருக்கா, ஒன்று இந்த கவிதை இதில் வந்திருக்கு, இப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுக்கு ஏதாவது ஒரு இப்படியே பேசுறதுக்கு டீ சாப்பிட்றதுன்னு இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஆக்டிவாக பண்ணணும்னு தூர்தர்ஷனில் என்ன பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையை நாங்கள் எழுதின உடனே அது ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஆனால் பரவாயில்லையே, ஒரு பொதுவான விஷயத்தை எடுத்தால் கூட அதை பத்திரிகையில் எல்லோரும் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நோக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அப்புறம்
இதை வந்து ஏன் நம்ம வந்து ஒரு 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 குரூப்பாக ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லவுடு திங்கிங் ஃபாரம்னு என்னுடைய நண்பர் ராமாபுரம் சந்திரன் ஒருத்தர், அவர் ஒரு அசோசியேஷன் வச்சுருந்தார். அவர் வந்து சார் நான் பேர் வச்சிருக்கேன், ஆனால் என்னால் அந்த அசோசியேஷன் நடத்த முடியல. முதல்ல ஆங்கிலத்தில் தான் லவுடு திங்கிங் ஃபாரம் தான் இருந்தது. அப்புறம் அதை நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உரத்த சிந்தனை அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷனை வச்சு மாதத்தில் ஏதாவது ஒரு பிரமுகரை நம்ம வந்து எல்லாரும் பத்திரிகைக்காரங்களாக இருக்கிறோம், எழுத்தாளர்களை நம்ம சந்திக்கலாம், கவிஞர்களை சந்திக்கலாம். இதான் ஒரு பொதுவான இடத்துல அவங்கள வர சொல்லி அவங்கள நம்மகிட்ட கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லட்டும், கலந்துரையாடல் மாதிரின்னு முதல் மீட்டிங் வந்து டி நகர் பனகல் பார்க்கில் கவிஞர் மு மேத்தா. அப்போ மு மேத்தா எனக்கு ரொம்ப பரிச்சயம். இப்போ இந்த உரத்த சிந்தனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பத்திரிகையில் ரொம்ப பாப்புலராக இருந்தேன். நிறைய தினமலர், சுமங்கலி இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் நான் வந்து இதயம் பேசுகிறது இதெல்லாம் கதையெல்லாம் எழுதிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் அதிகன்றதுனால அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு மேத்தா சாரை கூப்பிட்டு அவர் வந்தார். அந்த பார்க்கில் எங்களுக்கும் அது ஒரு புது அனுபவம். சும்மா ஒரு புல் தர, நாங்கள் ஒரு 25 பேர் உட்காடுறோம், அவர் கேள்வி கேட்க பதில் சொல்ல, அது ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. பத்திரிகையில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒன்று ஃப்ளாஷ் ஆகி அடுத்த நிகழ்ச்சியில் வந்து 2 எழுத்தாளர்களை ஒன்றா சேர்ப்போம். ஒரு ஜெனரேஷன் வந்து அசோகமித்ரன், கான்ட்ராஸ்டாக சுரேஷ் பாலன். அப்போ தான் அவங்க வந்து பட்டிங் ரைட்டர்ஸ் அப்போ தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 ஜெனரேஷன், 2 ஜேர்னர், ரெண்டுமே வேறு வேறு ஜேர்னர். இவங்க வந்து கமர்ஷியலாக எழுதக்கூடியவங்க, சீரியஸ் அதாவது வந்து தொடர்கதை எழுதக்கூடியவங்க, க்ரைம் எழுதக்கூடியவங்க. அவர் முழுக்க முழுக்க வந்து லிட்ரரி தான், ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டு கோர் அவருக்கு. 2 பேரையும் மீட் பண்ணோன்னா அது ஆனந்த விடனில் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் எங்களுக்குள்ளார ஒரு ஆஹா இதை வந்து கண்டினியூ பண்ணணும், மாதம் இனிமேல் ஒவ்வொரு செலிபிரிட்டியை கூப்பிடுவோம். அப்புறம் லேனா தமிழ்வாணன், ஜெமினி கணேசன் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் செலிபிரிட்டிஸை கூப்பிடுவோம், அவங்களோட கேள்விகள் கேட்போம். நாங்கள் என்ன பேசுகிறோமோ அது எல்லாம் பத்திரிகையிலலாம் வர ஆரம்பிச்சு பார்க்லேருந்து அப்படியே வந்து நாங்கள் அப்புறம் ஒரு டுட்டோரியல் காலேஜுக்கு போயிட்டோம். ஏன்னா பார்க்கில் வந்து முதல்ல ஒரு 25 பேர் இருக்கும்போது சௌகரியமாக இருக்குது. அது 40, 50ன்னு கூப்பிட்டங்க வர வர 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்தும் போது ரொம்ப சிரமமாக இருக்கணும். ஒரு ட்ரிப்ளிகேனில் ஒரு டுட்டோரியல் காலேஜ், இந்தியா டுட்டோரியல் காலேஜ், அங்கே தான் எல்லா செலிபிரிட்டிஸும் வந்திருக்காங்க. 2 மாடி, லிஃப்டெல்லாம் கிடையாது. சிவசங்கரி அம்மா வந்திருக்காங்க, அனுராதா ரமணன் வந்திருக்காங்க, ஜெயராஜ் வந்திருக்காரு, MS உதயமூர்த்தி வந்திருக்காரு, ஜெமினி கணேசன் வந்திருக்காரு, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், தங்கவேலு வந்திருக்காரு. எல்லாருமே அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன டொக்கு சந்தில் வந்து வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நினச்சி பார்க்கவே முடியாது, வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது புதுசாக இருந்தது. ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு வாசகரை பார்ப்பதும், வாசகர் வந்து ஒரு எழுத்தாளரை பார்க்கறது, அந்த 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய திரை இருந்த மாதிரி இருந்தது. பார்க்க முடியுமா, ஜெமினி கணேசரை பார்க்க முடியுமா, பாலச்சந்திர சாரை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தது, முடியும். அது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட ரசிகனை பார்க்க முடியலையே, நம்முடைய ஒரு எழுத்தாளருடைய வாசகரை பார்க்க முடியல, அந்த கேப்பை ஃபில்லப் பண்ண ஆரம்பித்தோம். அது ரொம்ப பாப்புலர் ஆகி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் நாங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்து, இதுக்கப்புறம் இதே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, சோஷியல் கான்செப்டுக்கு போனோம். புக் ரிலீஸு, கவியரங்கம், எல்லாருடைய புக்ஸை வந்து வெளியிடுறது, அப்புறம் மெம்பர்ஸனுடைய பிறந்த நாளை வந்து வாங்கி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லாமல் புக்கு கொடுக்கறது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த புக்கு எல்லாமே அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக இந்த சிஸ்டத்தை நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய பேஸே எல்லாருடையும் அன்பு பாராட்டணும், எல்லாரையும் ஒரே லெவலில். ஸோ பெரிய எழுத்தாளரும் எங்ககிட்ட இருப்பாங்க, இன்னைக்கு வர எழுத்தாளரும் இந்த சங்கத்தில் இருப்பாங்க. ஒரு 300-350 ரைட்டர்ஸ். அப்புறம் அது ஒரு ரிஜிஸ்டர்ட் பாடி ஆக்கணும். ஏன்னா ஒரு இப்படி இருக்கக்கூடாது, ரிஜிஸ்டர்னா கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணணும்னா ரிஜிஸ்டர் ஆகணும். ரிஜிஸ்டர் பாடி ஆக்கி ரிஜிஸ்டரான ஒரு அசோசியேஷனே இப்போ ஒரு 35 வருஷம் ஆயிடுச்சு. அது 43 வருஷம்னா இது ஒரு ரிஜிஸ்டர் பாடி ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. சோஷியல் கான்செப்டுக்காக ஒரு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், நல்லோர் வங்கின்னு. பேரே பார்த்தா பேங்க் ஆஃப் குட் பீப்புள். எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க இப்படி ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. ஏங்க என்னத்துக்கோ பேங்க் இருக்குது இல்லையா, பணம் சேர்க்கறது மட்டும் இல்லைங்க, நல்ல மனிதர்களை சேர்க்கணும், நல்ல விஷயங்கள் நாட்டில் நடக்குது, இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் வாங்கி டெபாசிட் பண்ணி கொடுக்கணும்ல. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா. அங்கே பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இங்கே நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல விஷயங்களை கொடுக்குறோன்ட்டு. அதுவே வந்து 20 வருஷம், அந்த அசோசியேஷனில் 20 வருஷம் அதை பிரிச்சுட்டோம். ஏன்னா இது லிட்ரரி, சோஷியல், இது லிட்ரரி, கல்ச்சுரல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு புக் ரிலீஸு, கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம் இதெல்லாம் பண்ணிடுறோம். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஐ கேம்ப்பு, மெடிக்கல் கேம்ப்பு, அந்த மாதிரி, அப்புறம் மாரல் கிளாஸஸ் நடத்துறது, ஒரு வில்லேஜை அடாப்ட் பண்ணுறது, படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, மெடிக்கல் எய்டு கொடுக்கறது, அது ஒரு 20 வருஷம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயம். ஒரு சமுதாயத்துக்கு வந்த பிறகு
வெறும் லிட்ரரி மட்டும் கூடாது, சமுதாயத்துக்கும் இந்த ஒரு அசோசியேஷன் பயன்படணும்னு அதுலேயும் நாங்கள் பண்ணோம். நிறைய விஷயம் பண்ணோம். ஆயில் கன்வர்சேஷன் வாலண்டியர்ஸ் தான். எல்லாமே வாலண்டியர்ஸ். இதில் சாதாரணமாக வரவங்களாம் இன்னைக்கு பெரிய ரைட்டர்ஸ் ஆகிட்டாங்க. வாசகர் கடிதம் எழுதுனவங்களாம் இன்னைக்கு வந்து ரைட்டர்ஸ் ஆகிட்டாங்க, ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க, பல பத்திரிகைகள் எழுதுறாங்க, அவங்களே பத்திரிகை நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. அது இது நாங்கள் அது பெருமையாக சொல்கிறது இல்லை, தானாக நடக்கிறது. உண்மைதான். இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறோம், விதை விதைக்கிறோம், உரம் போடுறோம், அதுக்கப்புறம் மரம் பார்த்தீங்கன்னா அது வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது யாருக்கு அந்த பழம் போய் சேருது, காய் போய் சேருது, பூய் போய் சேருதுன்னா நம்ம வந்து பெருமை அடிச்சுக்க முடியாது. 10 பேருக்கு அது பலனுள்ளதாக இருக்கா, சரி, அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருந்தோம். நம்ம கடவுள் நம்மகிட்ட இந்த வேலையை கொடுக்கறதுக்காக இதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கோம் அப்படின்றதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்து. எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஆயில் கன்சர்வேஷன். அப்போல்லாம் இந்த கெரசின் அடுப்பு, அப்புறம் புகையினால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்தது, கேஸ் கிடைக்காம இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஆயில் கன்சர்வேஷனை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஆயில் கன்சர்வேஷனை ரொம்ப ஹைலைட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 6-7 வருஷம் ஆயில் கன்சர்வேஷன் வீக்கு இந்தியன் ஆயிலுக்காக ஒரு 10 நாள் நடக்கும் ஜனவரி மாதத்தில். இப்போவும் நடந்துட்டு இருக்கு. அந்த பொறுப்பு எங்களுக்கு வந்தோடனே எங்களுக்கு இன்னொரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. நாங்கள் ஒரு 20 ஸ்லோகன் வந்து டிரைவ் பண்ணோம். எல்லாருக்கும் அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சோம். பொதுமக்கள்கிட்டேருந்து காம்படிஷன் வச்சு அவங்க கொடுக்குற காம்படிஷனை டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த டிராயிங்கை வந்து ஒரு எக்ஸிபிஷனாக வச்சு தேர்தல் எப்படி இன்னைக்கு நடக்குது அதே மாதிரி தேர்தல் மாதிரி அங்கே வரவங்க அந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகன் எது, அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் எது, அதை ஓட்டு போட்டு அந்த ஸ்லோகனுக்கு உடனே இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து அந்த ஸ்லோகனை எழுதினவங்களுக்கு ப்ரைஸஸ். இப்போ ஜோடி பொருத்தம் டிவியில் வந்த மாதிரி சிறந்த சிக்கன தம்பதியர் அவங்களுக்கு வந்து அவங்கள மாதிரி தம்பதியருக்கு நடுவில் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி அவங்களுக்கு நடுவில் போட்டி நடத்தி அதுக்கு ப்ரைஸ் கொடுத்தோம். ஸோ இந்த நாங்கள் கண்டுபிடிச்ச நிறைய ஸ்லோகன் தான் இன்னைக்கு நிறைய இங்கே தினமும் எண்ணெய் கவனின்னு பார்த்துருப்பீங்க லாரியிலலாம். இந்த தினமும் எண்ணெய் கவனின்றது உரத்த சனை கொடுத்த ஸ்லோகன். நாங்கள் ஒரு 20 ஸ்லோகன் செலக்ட் பண்ணி அதை தூர்தர்ஷன் வந்து அதை வாங்கிட்டு அதை அவங்களுடைய அப்பப்போ ஸ்லைடாக போட்டு அந்த 20 ஸ்லோகன் மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு 50-60 கவிஞர்கள்ட்டேருந்து ஒரு புக்கு கவிதையை வாங்கினோம், தலைப்பெல்லாம் கொடுத்து. மண்ணெண்ணெய் சிக்கனம் மனைவியின் கைவண்ணம், புகையே பகையானால், புகையே பகை, அவ்வளவுதான். இன்னைக்கு புகையே பகைன்ற வேர்டு வந்து எல்லா இடத்துலயும் பாப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தினமும் எண்ணெய் கவனி அப்படின்றது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகன் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஆயிலே வந்து 50 கவிதையை வந்து அவங்க இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து போச்சு. நிறைய அது மாதிரி சோஷியல் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவின் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆவின் அந்த ஒரு காலகட்டத்தில் பாட்டிலில் வந்துட்டு இருந்தது, எலி ஸ்மெல் வந்தது, எலி செத்த வாசனை வந்தது, பாட்டில் உடஞ்சி போகுது, லீக் ஆகுது. அப்போதான் வந்து இந்த சேஷையில் வந்து வெல்வெட் ஷாம்புலாம் வந்து சேஷையில் கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. சேஷையில் வரும்போது அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி சின்ன சின்ன எண்ணெய் இதெல்லாம் வந்து சேஷையில் வந்துச்சு இருந்தது. வாட்டர் வந்து வருது. ஏன் ஒரு தண்ணியை வந்து பிளாஸ்டிக்கில் அடைக்கும் போது ஏன் பாலை அடைக்க முடியாது? நாங்கள் என்ன பண்ணோம், ஆவினுடைய இங்கே ஒரு அம்பத்தூரில் இருக்கு ஆவினுடைய ஆஃபீஸ், மாதவரத்தில் இருக்கிறது பால் பண்ணை, ஆவினில் இருக்கிறது வந்து பால் வாங்கின பாலை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் பாட்டில் அடைக்கிறது, அதில் தேதி போடுறது, இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் பீரியடு. இப்போ கலைமணின்னு ஒருத்தர் தான் வந்து ஆவினுடைய சேர்மனாக இருக்கிறார். பிஆர்ஓ வந்து மிஸ்டர் சிவகாமிநாத், இப்போ அவர் இருக்கார், இஸ் நவ் 80+. அவர் மூலமாக நாங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த பிஆர்ஓ மூலமாக அந்த ஆவின் அம்பத்தூருக்கே போய் எப்படி லாரியிலேருந்து பால் வருது, அந்த பாலை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி அந்த கொழுப்புலாம் சேர்க்கப்படுது, அப்புறம் எப்படி அது பாட்டில் அடைக்கப்படுது, இது எல்லாத்தையுமே எங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சாங்க. டெமோ பண்ணி காமிச்சு அப்போ நாங்கள் சில ஐடியாஸ் கொடுத்தோம். இந்த மாதிரி ஆவினில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண முடியும், ஏன் ஒரு வாழ்த்து செய்தி போடக்கூடாது, தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், அப்புறம் ஏன் அதில் வந்து எக்ஸ்பைரி டேட் போடக்கூடாது, இன்னைக்கு டேட்டு பேக்கெட் டேட்டு, இது இத்தனை நாள் வரைக்கும், இன்னைக்கு பேக்கெட் டேட். அப்போ வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கலர் மாலையில் ஒரு கலர்னு வந்துட்டு இருந்தது பால். அப்புறம் ஒரே சேஷையில் வந்து என்ன பண்ணாங்க, அது 2ஆக பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டு காலை மாலை அப்படின்னு போட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து. ஸோ இந்த ஐடியா வந்த உடனே எம்ஜிஆர் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு கான்செப்ட் என்ன பண்ணோம்னா, பிடிசியில் ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு சேர்மன், அப்புறம் வந்து ஒரு பேசஞ்சர், இந்த மாதிரி, அப்புறம் அந்த செக்கர், இவங்க எல்லாரையும் ஒரு
ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சு பொதுமக்கள் வந்து என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, டிரைவரோட என்ன பிரச்சனை, ஆமாம் கண்டக்டர்கிட்ட என்ன பிரச்சனை. அப்போ கண்டக்டர் வந்து அவர் சொல்லுவார் பொதுமக்கள் இப்படிலாம் இருக்காங்க, இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. சேர்மன் ஆவின் சேர்மனாக அப்போ வந்து பிடிசி சேர்மனாக வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் ரவீந்திரன்ட்டு. அதனால எங்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஆஃபீஸில் இடம் கொடுத்து அவங்களுடைய பெரிய மாடியில் இடம் கொடுத்து இந்த டிஸ்கஷன் வந்து எல்லா பத்திரிகையிலையும் ஃப்ளாஷ் ஆச்சு. தினமணி, தினமலர் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பொதுமக்களுடைய கருத்து என்ன. நாங்கள் சில யோசனைகள் சொன்னோம். இந்த ஏரியாவிலலாம் பஸ் இல்லை, இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் பஸ் விடணும். இப்போ 35 ஒரு ரூட்டு போகுது, 7Bன்னு ஒரு ரூட்டு போகுது. அதெல்லாம் வந்து உரத்த சின்ன அந்த காலத்தில் கொடுத்த உரத்த சின்ன எல்லாமே உரத்த சின்ன எல்லாமே உரத்த சின்ன பேனரில் வித்தியாசமாக பண்ணோம். ஒரு தடவை வந்து விவேக் அண்ட் கோவனுடைய ஓனர் புரசவாக்கத்தில் இருக்கிறவர், அதே மாதிரி எஸ்வி ரமணன் அவர்லாம் வந்து அந்த ஜிங்கிள்ஸ் பண்ணுவாங்க, விளம்பரங்களுக்கு ஜிங்கிள்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த விற்பனை, அதாவது பெரிய பெரிய விற்பனை நிறுவனங்கள், வாடிக்கையாளர்கள், இவங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன எதிர்பார்க்குறாங்க. ஸோ எப்படின்னா அதான் நான் சொன்னேன், பிரிட்ஜ் மாதிரி தான். ஒரு எண்டு அங்கே இருக்கும், ஒரு எண்டு இங்கே இருக்கும். இந்த ரெண்டு எண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதுக்கு யாரும் முனைப்பு எடுத்துக்கலாம். அதை நாங்கள் செஞ்சோம். இது மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் நாங்கள் பண்ணினோம். நிறைய டைரக்டர்ஸை மீட் பண்ணோம், நிறைய ஆக்டர்ஸை மீட் பண்ணோம். அத்தனை பேரும் இதில் மெம்பர் ஆகிட்டாங்க. வேறுனா பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்து இதில் மெம்பர். அனுராதா ரமணன், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, அப்புறம் வந்து அனுராதா ரமணன். இந்த பக்கம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ், எஸ்வி சேகர், விசு சாரு, சிவகுமார் சாரு, இது அப்புறம் எல்லாமே, அப்புறம் பூர்ண விஸ்வநாதன், அப்புறம் வி கோபாலகிருஷ்ணன், தங்கவேலு, யார் தான் மெம்பர் ஆகலை, எல்லாம் இதில் மெம்பர் ஆகிட்டாங்க. ஏன்னா அப்போது அந்த மாதிரி ஒரு ஃபோரம் இல்லை. எழுத்தாளர்கள் சங்கம்லாம் இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஃபோரம் இல்லை. அது அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து விசு சாரோட ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. விசு சார் இந்த மீட்டிங் வந்தப்பறம் அப்படியே வேற ஒரு டைமென்ஷன் போச்சு. அவர் சேனல் அரட்டையாருங்கன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தார். அந்த சேனல் ஆரம்பித்தோடனே என்னை கூப்பிட்டார், ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. அதுக்கு போகும்போது நிறைய கான்டாக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. பேச்சாளர்களை தேர்வு செய்கிறது, பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்போ இது எல்லாமே, இந்த கிரெடிட் எல்லாமே உரத்த சிந்தனைக்கு போய் சேர்ந்துருச்சு. விசு சார் வந்து டெல்லி கணேஷ் இவங்கெல்லாம் எங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஆகிட்டாங்க. அது எஸ்பி முத்துராமன் உங்களுக்கு தெரியும். 50 அப்படியே எங்கள் கூட 45 வருஷமா ஸ்டில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கான்செப்ட் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்து நாங்கள்லாம் வயசாகிடுச்சு. நாங்கள் ரேடியோவில் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்தோம். ஆல் இந்தியா ரேடியோவில் இளைய பாரதம்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்போது நாங்கள்லாம் யூத்தாக இருந்தோம். அப்போ வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள யூத்துன்னு கன்சிடர் பண்ணி எங்களுக்கெல்லாம் அப்படியே எழுப்போம். நம்ம சொல்லிக்க வேண்டியதான். அதெல்லாம் மை செய்கிற மாயம், அது வேற விஷயம். அப்போ வந்து எங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம், எங்களுடைய மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு 20 நிமிஷம் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்கிட்டு கொடுக்கணும், ட்ராமா கொடுக்கணும், ஒரு 2 கவிதை கொடுக்கணும், அப்புறம் ஏதாவது பாட்டு பாடணும். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு பாடல் ஆசிரியர் அவரை உருவாக்கணும். செந்தமிழ் செல்வன் இப்போ இஸ் நோ மோர், அவர் நிறைய பாட்டு எழுதுவார். அது மூலமாக ஒரு 2 பேருக்கு, ஒரு கீபோர்டு மெம்பருக்கு, ஒரு தபலிஸ்ட், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கவிதை படிக்கிறவங்களுக்கு ஒரு 4-5 பேர் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. ஸோ நானே அதில் ஒரு 12 ட்ராமா, நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் அதில் வந்து வந்திருக்கு. அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோவில் பல பேர் வந்து நியூஸ் ரீடராக போனாங்க, செய்தி தொகுப்பாளராக போகிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வேணும்ல. யாராவது ஒருத்தர், சார் எங்களுக்கு இவரை இப்போ எடுத்து கொடுங்க, எங்களுக்கு இவரை ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஸோ அந்த சப்ளை பண்ணுறவங்களா நாங்கள் வந்து மாறினோம். டிமாண்ட் அங்கே இருக்குது, சப்ளை பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது, சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரேடியோவில் கொடுத்தோம், டிவியில் கொடுத்தோம், மீடியாஸில் நாங்கள் வந்து டாக் ஷோஸில் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். சாதாரண மக்கள் கூட ஏதாவது பேச முடியும், பிரச்சனையை பேச முடியும். அது பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மக்கள் பிரச்சனையை பேசணும், மக்கள் பேசணும். அது சோவின் பஞ்சாயத்துன்னு ஒரு டாக் ஷோ பண்ணேன், டிஎன் சேஷன் வச்சு ஒரு டாக் ஷோ பண்ணேன். எல்லாத்துலேயுமே எங்கள் உரத்த சிந்தனை மெம்பர்ஸ், அப்புறம் ராஜ் டிவியில் ஒரு டாக் ஷோ பண்ணோம். எல்லாத்துலேயுமே உரத்த சிந்தனை சம்மந்தப்பட்டவர்கள், தெரிஞ்ச நண்பர்கள், இவங்க எல்லாமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, இதில் உரத்த சிந்தனையில் சேர்ந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நிறைய புக் ஃபேர் நடத்திருக்கோம், நிறைய பேரோட புக்கு வெளியிட்டிருக்கோம். இப்போ நீங்கள் நான் 50 வருஷத்தில் எவ்வளோ நிகழ்ச்சி நடத்திடுவோம் பாருங்கள். ஒரு 12, ஒரு மாதத்துக்கு 12 நிகழ்ச்சி, ஒரு வருஷத்துக்கு 12லாம் இருக்காது, 20-25ன்னு வச்சா கூட எத்தனையோ நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணிட்டோம். நிறைய காம்பேர்ஸ் உருவாக்கிட்டோம், தொகுத்து வழங்குற காம்பேர்ஸ் உருவாக்கிட்டோம். இதில் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள்லாம் நிறைய, அதுக்கு நாங்கள் ஒரு பதிப்பகம் வச்சு அந்த புத்தகங்களெல்லாம் விற்று, அப்புறம் கடற்கரை புத்தக சந்தைன்னு ஒரு நியூ கான்செப்ட், ஏர்வாடி ராதாகிருஷ்ணனோட கவிதை உறவோடு சேர்ந்து புக் ஃபேர் வந்து இப்போ போடுறாங்க இல்லையா. நாங்கள் இந்த உழைப்பாளர் சிலைக்கு பக்கத்தில் அங்கே பிளாட்ஃபார்மில் புல்தரையில் ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்கே வந்து
பெரிய பதிப்பகம் இல்லாமல் சும்மா ரொம்ப கஷ்டப்படுறவங்க புத்தகம் போடுறாங்க, விற்கிறதுக்கு முடியல. அங்கே வந்து நாங்கள் அந்த புத்தகத்தை ஒரு 5 வருஷம் விற்று கொடுத்தோம். மாதம் அதுங்க வந்து புக் ஃபேர் நடக்கும். இந்த புத்தகங்கள் வெறும் பிளாட்ஃபார்ம் தான். ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்குவோம், எல்லாருடைய புஸ்தகம் அங்கே இருக்கும். சரி, எப்படி புக்கு விற்கிறது? பிரபலமான ஆட்களை அங்கே வர வச்சிட்டோம். மேஜர் சுந்தரராஜன் கீழே தரையில் உட்காந்துவார் பீச்சில். மேஜர் சுந்தரராஜனை பார்க்கறதுக்கு வருவாங்கல்ல, மக்கள் வருவாங்கல்ல, வருவாங்க. உடனே மேஜர் சொல்லுவார், என்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணுமா, 500 ரூபாய்க்கு புக்கு வாங்க, 100 ரூபாய்க்கு புக்கு வாங்க. தனால் தங்கவேலெல்லாம் கூவி வித்தார், வாங்க 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 புஸ்தகம் வாங்க அப்படின்னு அப்படியே கூவி விற்கிறாரு. இவ்வளோ பெரிய ஆட்கள். அப்போ அந்த நோக்கம் சரியாக இருந்ததுன்னா யார் வேணாலும் நம்ம வந்து நம்ம கூப்பிட்டா வருவாங்க, நமக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் நடந்தது இந்த புத்தக இதில். அங்கேயே புக் ரிலீஸ் பண்ணிட்டோம், செலவே வேண்டாம். நீங்கள் ஒரு புக்கை கொண்டு வாங்க, அங்கே இருக்கிற ஒரு 20-25 பேர் விஐபிஸ் இருப்பாங்க, அப்படியே புஸ்தகம் விற்கும், அப்படியே கணக்கை கையில் கொடுத்துட்டு போயிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சங்கம் வந்து ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நாங்கள் பார்த்தோம், எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏன் இந்த நம்ம காலேஜஸ் பசங்களோ இல்லை யங்ஸ்டர்ஸோ எங்கேயுமே வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. உங்கள் பையனே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க வரமாட்டான். எல்லாருக்கும் கையில் ஒரு உலகம் இருக்கும்போது அவங்க ஏன் வெளி உலகத்துக்கு போகணும்? அவங்க உலகமே கையிலேயே இருக்குன்றாங்க. இப்போ பொதுவாக வந்து அவங்க இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து தமிழ் மேலே ஆர்வம் இல்லை, பேசுறதுல ஆர்வம் இல்லை. பேசுறதே இல்லை, அது வேற விஷயம். யாரோடையும் பேசுறது இல்லை. அம்மா சாப்பிட்டியான்னு எஸ்எம்எஸ் தான் அனுப்புகிறோம், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அப்போ எப்படி இப்படி யங்ஸ்டர்ஸ் இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம ஜெனரேஷனோடைய எல்லா க்ரியேட்டிவிட்டி போயிடும், தமிழ் போயிடும், பேசுறது போயிடும், எல்லாமே போயிடுமே. என்ன பண்ணலாம்? விசு சார், நான், டெல்லி கணேஷ் சார், எஸ்பிஎம் சார்லாம் உட்காந்து யோசித்தோம். இவங்க வரமாட்டாங்க, நாம் அங்கே போயிடுவோம். நீங்கள் தானே வரமாட்டீங்க, அப்போ உங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நாங்கள் வந்து உங்களால் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. சரி, நேராக போவோம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும். பாரதியாரை பற்றி நீங்கள் பேசுங்கப்பா, பாரதியாரை பற்றி பாடுங்க, பாரதியாருடைய பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுங்க. ஆமாம், இது வந்து சாதாரணமாக ஒரு எங்களுக்கெல்லாம் அரட்டை அரங்கத்தினுடைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால எனக்கு இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பிடிக்கிறதுலாம் ஈஸியாக இருந்தது. அப்போ அந்த கான்செப்ட் வந்து நிறைய நிகழ்ச்சி நடக்குது சென்னையிலலாம். பாரதியாருக்கு ஃபங்க்ஷன் நடக்கும், பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 50 பேர் இருப்பாங்க, கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க, எல்லாம் வயசானவங்களாக இருப்பாங்க. திருப்பி அவங்களுக்கு கொண்டு போய் நம்ம பாரதியாரை சொல்லி அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? நம்ம ஒரு தாட்டு. ஏன் பாரதியாரை சூஸ் பண்ணோன்னா, பாரதியாருக்குள்ளாரையே பாரதியாருடைய பாட்டை வந்து யாருக்கும் பொழிப்புரையெல்லாம் தேவையில்லை. போய் இதுக்கு என்ன அர்த்தம் தேவையில்லை. ஓடி விளையாடு பாப்பாவுக்கு எதாவது அர்த்தம் வேணுமா, அச்சமில்லை அர்த்தம் வேணுமா, எல்லாம் ஈஸியாக புரியக்கூடிய வார்த்தைகள். அவர் இதில் எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்கள், சமுதாய பிரச்சனைகளையும் சொல்லியிருக்காரு. பாரதியார் விவேகானந்தரோட தாட்டம் அவர்கிட்ட இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், தெய்வீகமும் இருக்கும். ஔவையார் மாதிரி ஒரு வரியில ஆத்திச்சூடி மாதிரி அவரும் ஆத்திச்சூடியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. பாரதியாரோட பாட்டை மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நிறைய சினிமாலாம் வந்து பாரதியாருடைய பாடல்லாம் வந்ததுனால பசங்களுக்கு டக்குன்னு அது போய் சேர்ந்துடும். வேற யாருடைய விஷயம்னா நம்ம கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். ஸோ பாரதின்றதுனால அது மூலமாக வந்து அவனுக்கு வந்து ஒரு தமிழ் மேலே ஒரு ஆர்வம். இப்போ இப்படி கவிதையில இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, அந்த காலத்தில் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காரு என்னும்போது அவன் அதை ஆர்வத்தோடு படிக்கிறான். அதை கேட்கறதும் பசங்க தான் இருக்கணும். நாங்கள் வந்து நாங்கள் தான் பெரிய பேச்சாளர், நாங்கள் தான் பெரிய ஆக்டர்லாம் காமிக்கக்கூடியது. அங்கே போனீங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள பேச வைக்கிறோம், அவங்கள பாட வைக்கிறோம், அவங்கள ஆட வைக்கிறோம், அவங்களே கைத்தட்ட வைக்கிறோம், அவங்களே கேட்க வைக்கிறோம். அவங்க கேட்டு முடிச்ச உடனே, அப்பா நீ நல்லா பண்ண, இந்த சர்டிஃபிகேட், இந்த ஒரு புக்கு, இந்த ஒரு ப்ரைஸு. அப்போ அதுக்கு அவங்கள மட்டும் நீ இப்படி பேசினா நல்லாயிருக்கும், இப்படி பேசினா நல்லாயிருக்கும், அவனுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் செலவு பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் ஒரு 350 ப்ரோக்ராம் வச்சுங்களேன். 350 ப்ரோக்ராம்னா ஒரு 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். சைலண்டாக. அதான் உரத்த சிந்தனையே எப்படின்னா, ஒன்றும் ஆரம்பிக்காது, சும்மா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும், அது அப்படியே விசுரூபம் எடுத்துக்கினே போயிடும். அதுக்கு வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னா, எங்களுக்குன்னு ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். அது பத்திரிகை ஆரம்பிச்சது மாதிரி எதுவும் விபத்து தான். அது வந்து அந்த பத்திரிகை ஆரம்பிக்க சொன்னவரை தான் தேடிட்டு இருக்கிறேன். கிடைச்சாருன்னா ஒரு வழி பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, சுகமான சுமை பிரசவம் மாதிரி தான். பார்க்க வந்து நல்லா இருக்கும். அந்த இஷ்யூ வந்த ஒரு 2 நாள் நல்லா இருக்குன்னு சொன்னவங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 28 நாள் ஒரு அவஸ்தை இருக்குது தெரியுங்களா? அது பயங்கர கஷ்டம். ஆனால் அது ஒரு நமக்கு வந்து ஒரு பேஸாக இருக்குது. எழுதுறவங்களுக்கு, புதுசாக எழுதுறவங்களுக்கு, இதில் யாரும் நினைச்சா நாங்கள் பிரபலமானவர்களை எழுத வைக்கலாம். பெரிய எழுத்தாளர்களை எழுத சொன்னால், பெரிய நடிகர்களை ஒரு இன்டர்வியூ கொடுன்னா கொடுப்பாங்க.
எல்லாரையும் தெரியும் இல்லையா? அதனால அவங்களும் வந்து இதை மறுக்க போறதில்ல. எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னா கொடுக்க போறாங்க, இல்ல ஒரு எழுதி கொடுங்கன்னா எழுத உண்மை போறாங்க, பெரிய கவிஞர்களுக்கு கவிதை கொடுங்கன்னா கொடுப்பாங்க. வேண்டாம், அவங்களுக்கு தான் அதுக்குன்னு சில பத்திரிகைகள் இருக்கு, இருக்கு. நிறைய மீடியாஸ் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய மீடியாஸ் இருக்கு. அப்போ இப்போ புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு களம் இல்ல. உண்மைதான். நம்மள தவிர வேற யார் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? ஸோ இதுல வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய விஷயங்களை கரெக்ட் பண்ணி, அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி, அவங்கள எழுத்தாளர் ஆக்குறதுக்கு உரத்த சிந்தனையை ஒரு வச்சிருக்கோம். இது ஒரு 25 வருஷமா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா எந்த அசோசியேஷனுக்கும் கிளைகள் இருக்காது. எல்லாம் அந்தந்த சிட்டிக்குள்ளேயே இருக்கும். திருச்சினா திருச்சிக்குள்ள இருக்கும். எங்களுக்கு வந்து நிறைய கிளைகள் வச்சிருக்கோம். திருச்சியில வச்சிருக்கோம், தஞ்சாவூர்ல வச்சிருக்கோம், தேனியில வச்சிருக்கோம், ஹைதராபாத்ல வச்சிருக்கோம், பெங்களூர்ல வச்சிருக்கோம். ஸோ அப்போ அங்க தனியா ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ இங்க நடக்கிற மாதிரி அவங்க தனியா நடத்திக்குவாங்க. எங்க வேற அந்த அசோசியேஷன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. எந்த அந்த அதுக்கு அது அவங்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருவோம். நீங்களே நடத்தீங்கன்னு சொல்லுவோம். நாங்க இங்க இருந்து செலிபிரிட்டிஸ் எது வேணா நடத்துங்க, என்ன வேணா நடத்துங்க, அதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்துருவோம். அவங்களும் ஸ்பான்சர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களும் அங்கே நடத்துறாங்க. ஸோ அந்த பக்கத்துலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா சிட்டிக்குள்ளாரையே இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை வந்து வெளியில கொண்டு போகிறோம். இந்த பத்திரிகை இருக்கிறதுனால அந்த பத்திரிகை மூலமாகவும் வந்து அவங்களுக்கு வாசகர் வட்டம்னு அது தனியாக ஒன்று ஆரம்பித்தோம். அந்த வாசகர் வட்டத்தில் ஒரு 10-13 வாசகர் வட்டம் இருக்குது பெங்களூர்லேருந்து. எங்கே போனாலும் அவங்க மூலமாக சில நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த முடியும். உண்மைதான். இப்ப எனக்கே ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய காச்சிகுடா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல் ஒண்ணு இருந்தது. அங்க வந்து தமிழ் கற்பிக்கிறதுக்காக உரத்த சிந்தனை மூலமா தான் எங்களுக்கு வந்து நெட்வொர்க் பண்ணி. ஆமா, நாங்க நிறைய பேர் அது அங்க வந்து இன்னொரு கீட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க கூட திடீர்னு யாராவது வரலன்னு சொன்னா இங்கேருந்து யாராவது வாலண்டியரா அங்க இருக்கக்கூடியவங்கள நாங்க வந்து நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து என்னன்னா, மொழி வாழணும், அதே மாதிரி இலக்கியம் வாழணும், திறமைகள் வெளியில வரணும். அந்த திறமைகள் வெளியே வர்றதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு சான்ஸ், வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பத்திரிகை வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த பத்திரிகையில எழுதின, இப்போ அதில் ஒரு கார்ட்டூனிஸ்டா இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கார்ட்டூனுக்கே ஒரு புக்கு போட்டார். இதுவரையும் கார்ட்டூனுக்குனே புக் வந்ததில்லை. சோ சார் மட்டும் அவர்கிட்ட அறிமுகம் பண்ணி அவர் துக்ளக்ல நிறைய படங்கள் போட்டு அவருடைய புத்தகத்தை சோ சாரே வெளியிட்டார். ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம கிட்ட தூரக்கேந்து பார்க்குற ஒரு விஐபியை நம்ம பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கு ஒரு அசோசியேஷன் வந்து காரணமா இருக்கு. எங்களுக்கு என்னன்னா, இதுல என்ன இருக்கு, இவன் ஒரு திறமைசாலி, அவன் ஒரு திறமைசாலி, அவர் லெவலில் அவர் பெரிய திறமைசாலி, இவர் லெவலில் திறமைசாலி, 2 திறமைசாலிகளை சந்திக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, இருந்துட்டு போகுது. அதனால அது போயிட்டு இருக்கு. இந்த புத்தகம் நல்லா போகுது. லைப்ரரி ஆர்டர் வந்து நாங்கள் 22 வருஷம் எங்களுக்கு லைப்ரரி ஆர்டர் இருந்தது. ஒரு 2500 2600 லைப்ரரி ஆர்டர் இருந்தது. முக்கன் கார்னர் போச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் போடலை, அதுக்கு 1008 ரீசன் சொல்றாங்க. இருந்தாலும் அப்போ அந்த 22 வருஷமா அந்த லைப்ரரி ஆர்டர் இருக்கும்போது எங்கிருந்தோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு படைப்பை பார்த்துட்டு அதை பாராட்டுறான். அது ரெண்டாவது, நாங்கள் என்ன ஒரு இனோவேஷன் பண்ணோம்னா, ஒரு படைப்பு வந்தோம்னா அந்த படைப்பாளருடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்றோம். அந்த ஃபோன் நம்பரை சில சமயங்களுக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுங்க, அந்த ஃபோனை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறான்றத, ஒரு தப்பு நடக்கிறதுக்காக 99 நல்ல விஷயத்தை நம்ம அழிச்சிடக்கூடாது. உண்மைதான், உண்மைதான். அது முதல்ல வந்து யாருமே, இப்போ கூட நிறைய பத்திரிகைகளில் யாருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் எழுதுறாங்க, நல்லா இருக்கு, ரேணுகா நல்லா எழுதுறாங்க, அப்போ யார்ப்பா எழுதுனாங்கன்னா தேடி ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி ஆசிரியர் திரும்பி ஏங்க அவங்க நம்பரை கொடுக்கலாம்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அட போப்பா, எல்லாமே மொமெண்ட்ரி தானே. சிரிக்கிறது, அடிக்கிறது, கோவம் வருது, பாராட்டுறது எல்லாமே ஒரு மொமெண்ட்ரி ஆக்ஷன். அந்த நேரத்தில் உடனே நம்ம ஒரு இப்போ பிச்சைக்காரன் கேட்குறான், கேட்ட உடனே நமக்கு டக்குன்னு தோணும் 10 ரூபாய் எடுத்து போடுவோம். சில சமயங்கள்ல நம்ம மூடே இருக்காது, போப்பான்னு விடுவோம். அந்த மாதிரி. அப்போ இந்த ஏன் ஃபோன் நம்பரை போடக்கூடாது? எல்லாருடைய ஃபோன் நம்பரை போட்ட உடனே இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா, இது ஒரு அவங்களுக்கு என்னன்னா, எங்க இருந்தோ ஒரு நுக்கன் கார்னர்ல இருந்து ஒருத்தர் படிச்சுட்டு இதை வந்து பாராட்டின உடனே, சார் யாரோ ஒருத்தர் சார் எனக்கு 10 ரூபாய், நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. தீர்த்தகிரின்னு ஒரு ஊர்ல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கதை எழுதினார். எங்க புக்ல வந்தது. எங்க புக்கு அப்போ வந்து வழக்கமாக வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு, ஏன்னா ஆர்என்ஐ இப்போ இருக்கிறதுனா டெல்லிக்கு இப்பவும் போயிட்டு இருக்குது. டெல்லிக்கு போவோம், ராஷ்டிரபதி பவனுக்கு போவோம், பத்திரிகா சேனல் போவோம், அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஆஃபீஸ் போவோம். அப்துல் கலாம் வந்து அப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால அவருக்கு போகும். அப்துல் கலாமுடைய இது என்னன்னா, எந்த படைப்பு படித்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு உடனே ஒரு கடிதம் எழுதுவார். படிச்சேன், உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கடிதம் எழுதக்கூடிய, படிக்கக்கூடியவர். எந்த சின்ன பத்திரிகைலாம் ஒரு சின்ன பேப்பர், சுண்டல் வைக்கிற பேப்பர்ல வந்தா கூட அவர் பண்ணுவார். அவர் ஜனாதிபதின்றதை தாண்டி ஒரு பெரிய இலக்கியவாதி. இந்த தீர்த்தகிரியிலேருந்து ஒருத்தர் எழுதின கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு வந்து அப்துல் கலாம்கிட்டேருந்து லெட்டர் வருது. எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் சென்னையில் இருக்கேன், அவர் தீர்த்தகிரி இருக்காரு. அந்த மனுஷன் ஆடியே போயிட்டான்.
சார் பிரசிடென்ட்லேருந்து எனக்கு லெட்டர் வந்துருச்சு சார் அப்படின்னு அவன் ஆடி போய் என்னை தேடியே வந்துட்டார், சென்னைக்கே வந்துட்டு. அப்புறம் பார்த்தா எப்படிறான்னா, அங்கே அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் ஒரு தமிழர், இந்த புஸ்தகத்தெல்லாம் அவர் பார்வைக்கு வைப்பார். அப்புறம் அவரே வந்து நிறைய அப்பப்போ யார் எழுதினாலும் அவங்கவுங்க சார் பிரசிடென்ட் லெட்டர் வந்து பிரசிடென்ட். இப்போ இதை வந்து பெருமையாக இப்போ நீங்கள் கேட்டதுனால எனக்கு வந்து தாட் வந்தது. இல்லாட்டி ஒவ்வொரு தடையும் பிரசிடென்ட் பாராட்டிய உரத்த சிந்தனை இதுன்னு விளம்பரமாக போட்டுக்க முடியும். அப்புறம் எங்களுடைய மலருக்கெல்லாம் அவர் வாழ்த்து செய்தி அனுப்புவார், கிரீட்டிங்ஸ் அனுப்புவார், பர்சனலாக கிரீட்டிங்ஸ் அனுப்புவார். ஒரு தடவை நாங்கள் டெல்லி போயிட்டு இருந்தப்போ நீங்கள் அவருடைய ரூமுக்கு பக்கத்து ரூமில் எங்களெல்லாம் வரவழைச்சு எங்களை எல்லாம் ரிசீவ் பண்ண சொல்லி எங்களெல்லாம் ஹானர் பண்ண வச்சுட்டு போனார். ஆனால் அவர் ஊரில் இல்லை சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னா, நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சீங்கன்னா ரெகக்னிஷன் தானாகவே வரும், கிடைக்கும். உண்மைதான். கொஞ்சம் லேட்டாக வரும். நல்ல விஷயங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் லேட்டாக வரும். நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு உடனே வேகமாக வேணும்னு பண்ணிட்டீங்கன்னா அது அன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசப்படும். அந்த ஒரு நாளில் உங்களை பாராட்டுவாங்க, அந்த மறுநாள் வந்து உங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா உலகம் அப்படி தான் இருக்குது. உலகம் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்போது ஒரு இடத்துல வந்து அது பாராட்ட சொல்லிடுவாங்க. கெட்ட விஷயங்களோ இல்லை ஒரு பரபரப்பான விஷயத்த அன்னைக்கு பேசிட்டு அன்னையோட மறந்துடுவோம். உண்மைதான். அதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்க்குறோம். அதில் வந்து அடுத்து என்னன்னா, இது வந்து இப்படியே இருந்தால் பத்தாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் யூடியூப் யுகத்துக்கு வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு யூடியூப்பும் ஆரம்பிச்சிட்டோம். யூடியூப் ஆரம்பித்து எங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இப்போ ஒரு அரங்கத்துக்குள்ளே நடக்கிற ப்ரோக்ராமை வெளியூர்லேருந்து வரவர் பார்க்க முடியலையா? ஏன் பார்க்க வேணாம், யூடியூப்பில் பாருங்க. லைவாக கொடுப்போம், சில விஷயங்களை லைவாக கொடுப்போம், சிலது எடிட் பண்ணி போடுறோம். ஸோ ஒரு 500 வீடியோஸ் நான் இது வரைக்கும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். டெல்லி கணேஷோட சேர்ந்து மாறுவோம் மாற்றோம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்காக. அது பொதிகையில் வந்தது. ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சரு, பேரண்ட்டு, இந்த 3 பேரும் தான் இன்னைக்கு சொசைட்டியினுடைய முக்கியமான பேஸ். ஸோ ஒரு அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, ஒரு ஆசிரியர் நல்லா இருந்தா, ஒரு இளைய தலைமுறையும் நல்லா இருக்கும். இந்த 3 பேருக்கும் நல்லா இருந்தாங்கன்னா சமுதாயம் நல்லா இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு 52 வாரம் 56 வாரம் கொடுத்தோம். சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். இதுக்கெல்லாம் இப்போ போட்டால் கூட அதை திருப்பி ரிப்பீட் பண்ணால் கூட பார்க்குறாங்க. இப்போ திருப்பி கேட்குறாங்க, இதை எங்களை திருப்பி போனால் பழசை ஏன் போடுறோம், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யூடியூப்பும் கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்தது இன்ஸ்டாகிராம் வந்தாச்சு. என்னென்ன பண்ண முடியும், இப்போ ஏஐயில் உரத்தை கொண்டு போக முடியுமா அப்படின்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பழைய விஷயங்களை ஒரு ஜெனரேஷன் மறந்து போச்சு. அந்த பழைய விஷயங்களை புது அந்த ஜெனரேஷன் கொடுக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ட்ரெண்டில் கொடுக்கணும். புஸ்தகத்துல படிங்க சார், உரத்த சிந்தனை 43 ஆண்டு கால வரலாறு படிங்கன்னு ஒரு பைண்ட் புக்கு கொடுத்தா எவனும் படிக்க மாட்டான் இல்லைங்களா? இல்ல கூப்பிட்டு ஒரு வகுப்பு எடுத்து ஒரு பெரிய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல போர் அடிச்சு போகுது. ஒரு ஏஐ மாதிரி சொன்னி ஏதாவது டக்குன்னு இப்பதான் ஏஐல அழகா யாராவது ஒரு கிரியேச்சர் கொண்டாந்து சொல்லுங்கன்னா அது பாட்டு சொன்னா கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரெண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ பழசு புதுசு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஓடுற ஓட்டம் இருக்குது பாருங்க. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது எனக்கு இப்போ வந்து என்னன்னா, கேட்டிங்களா நேயர்களே, இப்போ எந்த அளவுக்கு வந்து இவர் எவ்வளவு பிரிஸ்கோட இவ்வளோ விஷயம் பண்றாரு இல்லையா? இவருடைய இன்னொரு முகம் வந்து என்னன்னா, இவர் வந்து பிஎஸ்என்எல்ல ஒரு அரசாங்க பணிகளை இருந்துகிட்டு இது பண்றாரு. இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஐடில வேலை பார்க்கறவங்க சுத்தமா டைமே இல்லை, நான் இதை பார்க்க டைம் இல்லை, ஃபேமிலி பார்க்க டைம் இல்லை, எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் இல்லை, வீக்கெண்ட் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு வேற எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் ஆனா இப்ப பண்ண முடியல ஏன்னா நான் வேலை பாக்குறேன்னு சொல்ற ஒரு காலகட்டத்துல இவர் எப்படி வந்து ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா கட்டி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம கேட்காம இருக்க முடியாது. அது கட்டாயமா எனக்கு உங்ககிட்ட கேட்கணும். கரெக்டு. எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தாங்க. ஆமா, யாருக்கும் வந்து டாட்டாவுக்காக வந்து 50 மணி நேரம் கொடுக்க போறது இல்லை, சும்மா தூங்கிட்டு இருக்கிறவனுக்காக 5 மணி நேரம் கொடுக்க போறது இல்லை. அதை எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம், எப்படி அதை வந்து வகுத்துக்கிறோம் அப்படின்றதுலாம் அதுக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டியை சில பேர்கிட்ட கொடுத்துடணும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஃபேமிலின்னு. எனக்கு ஃபேமிலியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது ஃபுல்லாக என்னுடைய ஒய்ஃப் செய்கிறாங்க பரிபூர்ணமாக. அவங்களும் வேலையில் இருக்காங்க, 2 குழந்தைங்களை வளர்த்தாங்க, படிக்கிறாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்டு, இப்போ இவர் இந்த வேலையில் செய்யும்போது இவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு டைம் இருக்கிறதுனால இந்த டயத்தை நான் வந்து குடும்பத்துக்காக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தட்டும் ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கொடுத்துட்டு அவங்கள நம்பணும். கொடுத்துட்டு அதை நம்பாமல் நம்மளும் ஐயோ அது சரியில்லை, நான் திருப்பி நானும் இன்னொரு தடவை பண்ணாலும் அதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாமே. நிறைய விஷயங்கள் என்னென்னா ஒரு அலுவலகம் மாதிரி தான், ஒரு ஃபேமிலின்றதும் ஒரு அலுவலகம் மாதிரி தான். அலுவலகத்தும் ஃபேமிலி மாதிரி இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம கொடுத்துட்டோன்னா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, தப்பாக பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குடும்பத்தை பற்றி எனக்கு மைண்ட்லேருந்து அது முதல்ல எரேஸ் ஆயிடுச்சு.
சரிப்பா இதுக்கு நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கிடையாது. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, நான் பணிபுரியக்கூடிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கும் என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் வேலைக்கு வந்தால் வேலையில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார், வேலையை கரெக்டாக பண்ணுவார், வேலை நேரத்தில் பர்சனல் விஷயம் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அவங்க என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு அவங்க வந்து எந்த விதமான குறுக்கீடும் கிடையாது. சரி, உங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர் வந்து ஒரு வெளிநாடு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மைதான். அத்தனை என்ஓசி வாங்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பை முடிஞ்சு போயிடும். அப்ளை பண்ணி போயிட்டு 1008 கேள்வி பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது. பட் அரட்டையரங்கம் வந்த புதுசில் எல்லாருமே அதை அட்மையர் பண்ணாங்க. ஜோ சார் ஒரு டாக் ஷோ பண்ணுறாரு, அவரே சொல்கிறாரு அந்த 11லேருந்து 11:30 வரைக்கும் அந்த என்னுடைய டாக் ஷோ வரக்கூடாது. ஏன்னா நான் அது 11லேருந்து 11:30 நான் பார்க்கணும். அதனால அந்த டாக் ஷோ வரக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் சாயந்தர நேரத்தில் தான் கொடுத்தாரு. இப்போ நானே ஜோ சாரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சொல்லிட்டாரு, இது வந்து சண்டேல வரக்கூடாது, நான் பண்ணக்கூடாது, வரக்கூடாது, நீ எந்த நேரம் வேணா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணது. அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ். ஜோ சாரெல்லாம் வந்து பேசுறதுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, அவங்களோட ஒர்க் பண்ணோம். டிஎன் சேஷன்லாம் ரொம்ப கோபகாரமான விஷயம், சென்சிட்டிவ். அவரெல்லாம் ரொம்ப சீரியஸான டைப்பு, ஜோக்கெல்லாம் அடிக்க முடியாது. அவரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது எதனால முடியுதுன்னா, நமக்கு வந்து இந்த மனிதரை இப்படிதான் அப்படின்னாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடணும். சீரியஸா இருக்கிறவங்க சீரியஸாவே போயிடணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் ஸ்லாட்டை வந்து வெளிநாடு அப்போ வந்து சன் டிவியில் இந்த அரட்டையரங்கம் வந்தோடனே எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் அப்போ தான் இந்தோனேஷியாவுக்கு போகணும், என்ஓசி வாங்குறதுக்காக போகிறேன். இவங்க வந்து என்ஓசி எங்கள் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிஜிஎம் லெவலில் தான் போகணும், இங்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு. அப்போ இன்னொருத்தர் மூலமாக அந்த டிஜிஎம் பார்க்கும்போது அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். ஒரே வார்த்தை சொன்னார், ஏங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பையன் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறான், நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அரட்டையரங்கம் வந்து எந்த விதமான எந்த விஷயமும் கிடையாது, ஒரு அவேர்னஸை கொண்டு வராங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. சன் டிவி மாதிரி ஒரு மீடியத்தில் இவருக்குலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் ஏன் வந்து அப்டேட் பண்ணுறீங்க, அவர் ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு இனிமேல் என்ஓசியே கேட்காதீங்கன்ட்டாங்க. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அந்த என்ஓசி ப்ராப்ளமே கிடையாது. ஒவ்வொரு தடையும் நான் சும்மா நான் ஒரு அப்ளை பண்ணால் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளார வந்துடும். அப்போ 11-12 கண்ட்ரிஸ் வந்து என்னால் அடுத்து போக முடியுது, லீவ் போட்டு போக முடியுது அப்படின்னா காரணம் அந்த ப்ரோக்ராம், மிஸ்ஸஸ் ஆர் மேலே சொசைட்டி வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. ரெண்டாவது என்னுடைய இதை மேலே இவங்க ஆஃபீஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மிங்கிள் பண்ணாமல் இருக்காரு, வந்த நேரத்தில் வேலை செய்கிறான்ற அவங்களுக்கு இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ண முடியுது. டைம் எப்படி வருதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயங்க, ஒன்ஸ் நீங்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை மறந்துடணும் இல்லையா? நம்மளுடைய சுயம் அழியணும். சுயம் அழிஞ்சாதான் நீங்கள் வந்து அடுத்ததை பற்றி யோசிக்க முடியும். ரெண்டுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஃபெயிலியர் அடையுங்க. நான் என்னையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உரத்த சிந்தனையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அரட்டையரங்கத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பத்திரிகையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்புறம் ஆஃபீஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படின்னும் பொழுது ஏதாவது ஒன்று நான் வந்து தியாகம் பண்ணப்பேன். ஸோ நான் ஒன்று வந்து குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரங்கள் அதை தியாகம் பண்ண முடியும், ஏன்னா அது என்னுடைய குடும்பம். ஸோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தை தியாகம் பண்ண முடியும், அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தை தியாகம் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. அதே போல் வந்து எனக்காக நான் செலவு பண்ணக்கூடிய நேரம் இருக்குது. எனக்காக நான் எழுதுவது, எனக்காக நான் சினிமா பார்க்குறது, எனக்காக ட்ராமா பார்க்குறது, எனக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் வெளியில் போகிறது. ஸோ இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்த நேரத்தை எப்படி மிச்சம் முடிக்கிறது? அதுக்கு பிறகு வந்து இரவு நேரம் என்பது வந்து நமக்கு வந்து யாருமே நம்மக்கிட்ட வந்து திருட முடியாது. நம்ம தூங்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த தூங்கக்கூடிய நேரம் நம்ம கையில் தான் இருக்குது. 12 மணி நேரம் தூங்கலாம், 5 மணி நேரம் தூங்கினா போதும். ஸோ கலைஞர் வந்து சொல்லுவாராம், தூங்கிக்கிட்டே இருப்பாராம், ஏதோ எழுதணும்னு நினைப்பாராம், அதாவது தூக்கம் முக்கியமாக எழுதுறது முக்கியமாக நினைப்பாராம். உடனே எழுந்து உட்காந்து 1:30 மணி எழுதிடுவாராம், அப்புறம் மறுபடியும் தூங்குவாராம். அது மாதிரி அது எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம 8 மணி நேரம் தூங்கணும் எல்லாரும், நம்ம ஏன் 8 மணி நேரம் தூங்கணும், ஒரு 5 மணி நேரம் தூங்குவோம், ஒரு 3 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. இப்படி அதாவது என்ன சரியாக சொல்கிறதா இருந்தால், நேரம் நம்மளை திருடுறதுக்கு பதிலாக நேரத்தை நம்ம திருடிடணும். அது நேரம் நம்ம திருடிட்டுச்சின்னு வச்சுங்க, உங்களால் பண்ண முடியாது. இப்போ இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட நேரம் அவர்களை அறியாமலே களவாடப்படுது. இப்போ நானும் பார்ப்பேன், பட் இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்குது, இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி 1 மணி நேரம் அப்படின்னும் போது அந்த ஃபோனை பக்கமே போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னும் போது அதை பார்த்துட்டு இருந்தால் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பார்க்க முடியுது. ஸோ இது நம்ம கையில் தானே இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்க்க முடியல, 12 மணிக்கு பார்த்தா வராதா, நான் மெசேஜ் வராத பார்க்க முடியாதா?
எல்லாமே முடியுங்க. அந்த நேரத்தை வந்து இல்லைன்னு சொல்றவங்களே என்னால ஒத்துக்கவே முடியாது. உண்மைதான் உண்மைதான். இன்னொன்னு சொன்னீங்க, ஐடி கம்பெனி சொன்னீங்க. ம். உண்மையில தாங்க அது கஷ்டங்க. என்னன்னா, இப்போ ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர்களுக்கு வந்து நிச்சயமா வந்து நெறைய லீவ் கிடைக்கும். ம். வாரத்திலேயே வந்து சனி, ஞாயிறு லீவ் கிடைக்கும். ம். 2வது அவங்களுடைய வொர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி இதுதான். ம். கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஸ்பெஷல் கிளாஸ். அதுக்கப்புறம் அவங்க குடும்பம். அதனால அவங்க ஆசிரியர்களுக்கு வந்து நெறைய ஒரு பிளான் பண்ண முடியும். இந்த நேரம் தான்ப்பா சனி, ஞாயிறு என்னால இங்க போ முடியும். ம். சார் சாயந்தரம் 5 மணிக்கு மேல ம். நீங்க ஸ்கூல்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மைதான். அதனால தான் அந்த ஜெனரேஷனுக்கு வந்து இப்ப நான் உட்பட அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க, ஒரு பள்ளியில ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி இந்த தொழிலதிபர்கள் ம். அவங்கலாம் அவங்களுடைய டைம் அவங்க கிட்ட தான் இருக்கு. அவங்கள ம். யாரும் வந்து யாரும் உண்மைதான். இது பண்ண முடியாது. ம். பட் ஐடி கம்பெனிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம நேரமும் வெளியில இருக்கக்கூடிய நேரமும் டிஃபரா இருக்கு. நமக்கு இரவா இருக்கும்போது அவனுக்கு பகலா பகலா. இருக்கும்போது நம்ம நைட்டெல்லாம் இங்க முழிக்க வேண்டியதா இருக்கு. உடம்பு கெட்டு போகுது. இதுக்கப்புறம் அவன் மைண்ட் எங்க போய் வந்து ஒரு கதை எழுதுறதுக்கோ, கவிதை எழுதுறதுக்கோ, இல்ல வந்து ஒரு கிரியேட்டிவா அவனுக்கு திங்க் திங்க் பண்றதுக்கோ, பண்றதுக்கு டைம் இல்ல. நீ கிரியேட்டிவிட்டி குறைஞ்சு போனதுக்கு காரணமே இந்த மாறுதல்கள் தான். ம். இதையும் மீறி நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்க கர்நாடிக் ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, ம். இன்னைக்கு இசை உலகத்துல இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பயங்கர நல்ல பிரமாதமான சொற்பொழிவாளரா இருக்காங்க. ம். இப்ப அண்மையில நான் ஒரு மிருதங்கிஸ்ட் பார்த்தேன். ம். அவரு ஒரு ஐடி கம்பெனில தான் வேலை செய்றாரு. ம். இதெல்லாம் அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா, அவங்களால அத முடியும் கொஞ்சம் முடியும்ங்கிறது எக்ஸ்ட்ராவா. ப்ரூவ் பண்ற ஒரு இதுதான். ஆமா. இத நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வரும்போது, ம். நெறைய பேருக்கு அத சாதிக்கணுன்ற அந்த தாகம் இருக்கு இல்லையா? ஆ. அது நெறைய பேருக்கு வராது. இப்ப நீங்க இல்ல இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வரணுங்கிறதுதான். இருக்கீங்க. ம். உங்கள மாரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்க? டிவில சீரியல பார்த்துக்கிட்டு, பேப்பர் படிச்சுட்டு, பக்கத்து வீட்ல போய் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ம். நீங்க ஏன் இப்ப இதுக்கு வரீங்க? ம். உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு, ஆஹா டிரைவ் நம்ம ஒரு இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் ம். இருக்கு, ஒரு அர்ஜ் இருக்கு. நம்ம இது மாரி செய்யலாம். நம்ம அது மாரி ம். பண்ணலாம். நம்ம அப்படி போவோம். ஒரு ம். மாறுதலா இருப்போம். வித்தியாசமா ம். இருப்போம். எப்போ நீங்க வித்தியாசப்படுறீங்களோ, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ம். நீங்க சாதாரணமானவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க சாதாரணமானவர்களாவே அடையாளம் காணப்படுவீங்க. நீங்க உண்மைதான். வேறுபட்டு பாருங்க, வித்தியாசப்பட்டு பாருங்க. நிச்சயமா ஜெயிப்பீங்க. நிச்சயமா. ரொம்ப எ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப ம். பெருமையாவும் இருக்கு. எனக்கு இவ்ளோ விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க ஒரு கடல்ல ஒரு ம். சின்னதா ஒரு 2 துளி தான் குடுத்துருக்கீங்கனாலும், ம். ரெமிரா டாக்ஸ்க்காக இவ்ளோ நேரம் வந்து உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்ளோ நேரம் பேசினதுக்கு நன்றி ஓகே. சார். ஓகே. வணக்கம். தேங்க் யூ. தேங்க் யூ.